Hello guys, welcome to Jesse's Journey. First of all, Merry Christmas to all of you. இந்த கிறிஸ்மஸ் வீக்கில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கிறிஸ்மஸ் வந்தாலே இந்த கடையில் போட்டிருக்க டெக்கரேஷன்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காகவே போகலாம் போல். அது மாதிரி நாங்கள் இஎம்ஆலுக்கு போயிருக்கும்போது இங்கே கிறிஸ்மஸ் ட்ரீயாக இருக்கட்டும், சாண்டா கிளாஸ் பலூன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல். அப்படி நம்மளுக்கு பிடிச்ச செக்ஷனான டெசர்ட் செக்ஷனுக்கு போயிருந்தோம். அங்கேயுமே எல்லாமே அட்ராக்டிவாக பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. அதில் 2 சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த வீக்கில் தான் பாடியில் புதுசாக போத்தீஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் டேவே நானும் அம்மாவும் போயிட்டோம். கடை உண்மையிலேயே ரொம்ப பிரம்மாண்டமாக ஸ்பேஷியஸாக ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அங்கே இருக்க சூப்பர் மார்க்கெட் செக்ஷனுக்கு போயிட்டு சில பொருட்கள் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸியாக தான் தெரிஞ்சது கம்பேரிட்டிவ்லி. அப்படியே இந்த செக்ஷனே செம்ம ஃபீலிங்காக இருந்துச்சு. ஒரு ஐட்டம்ஸ்லையுமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் துணி செக்ஷனுக்கு வந்துவிட்டோம். அந்த செக்ஷன் காட்டிலும் இந்த செக்ஷன் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. நாங்களும் ஒரு 2-3 டாப்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி பெரிய குடில் பண்ணிட்டோம். இருந்தாலும் டெக்கோர் ஐட்டம்ஸில் யூஸ் பண்ணி இன்னொரு குடில் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. இது வேளாங்கண்ணிக்கு போயிருக்கும்போது எங்கள் அக்கா வாங்கிட்டு வந்தது. ஒரு 500 ருபீஸ் இருக்குன்னு சொன்னால். இது பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஆனால் அவுட்புட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 5 ருபீஸ் பலூன் எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய சைஸில் ஊதி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு எம்ப்ராய்டரி நூல்னு நீங்கள் கேட்டிங்கனாலே கிடைக்கும். அதில் 6 to 7 பீசஸ் நாங்கள் எடுத்து சுற்றிருக்கோம். இன்னும் கூட நீங்கள் 2 பீஸ் எக்ஸ்ட்ரா சுற்றினீங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கேப்ஸ் இருக்குது. அது பண்ணுறதுக்கு ஒரு ஊசியில் முதல்ல நூலை நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறமா கம் பாட்டில் இருக்குல்ல, அதில் லாஸ்ட் அடி பகுதியில் ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கம்மு முடிகிற வரை நம்மளுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஓட்டை போட்டு அந்த சைடு வேலை எடுத்துகிட்டு இந்த பலூனோட வாய் பகுதியில் குத்திடுங்க. அப்போ தான் அது வெளியே போகாமல் இருக்கும் ஊசி. அதுக்கப்புறம் நம்ம நல்லா சுற்ற ஆரம்பிச்சிடலாம். ஒரே டைரெக்ஷனை சுற்றாமல் எல்லா டைரெக்ஷன்லேயும் சுற்றிட்டு கேப் இல்லாமல் நல்லா சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பலூனை பாப் பண்ணும்போது நம்மளுக்கு ஷேப் அழகாக கரெக்டாக வரும். அதுக்கப்புறமா நம்ம ஓவர் நைட் அப்படியே விட்டுடலாம். அப்படி விடும்போது நல்லா காஞ்சு ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி அழகாக நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் டே இந்த பலூனை பாப் பண்ணி எடுக்கும்போது பார்க்க கொஞ்சம் சுருங்கின மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம எடுத்து விட்டுடலாம். லாஸ்ட்டில் பலூனை முதல்ல வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்ததுக்கப்புறமா நம்ம முன்பகுதி மட்டும் நல்லா ஓட்டை போட்டு அந்த பகுதியை மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம குடியில் உள்ளே வச்சு அழகாக டெக்கரேட் பண்ண முடியும். இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஆக்சுவலாக அந்த பெரிய குடில் காட்டிலும் எனக்கு பர்சனலாக பிடிச்சது இந்த குட்டி குடில் தான். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. லாஸ்ட்டில் அவுட்புட் பார்த்துட்டு நீங்களும் அதை தான் சொல்லுவீங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் நம்மளுக்கு அழகாக ஓப்பனிங்காக இருக்குது. இது நம்ம பண்ணுறதுக்கு நம்மளுக்கு காட்டனும் தேவை. இப்போ காட்டன் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம வாங்கின இந்த குடிலையும் அழகாக அங்கே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம குடில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நைட் வியூவில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. இந்த வாட்டி கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் குலோப் ஜாம் பண்ணியிருந்தோம். அந்த பால்ஸ்லாம் பண்ணுறதுக்கு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். குலோப் ஜாம் பிரியாணி ரெண்டுமே ஒரு சூப்பர் காம்பினேஷனில். சைடில் பூவெல்லாம் கட்டி ரெடியாக வச்சுக்கிட்டோம். ஏன்னா இன்றைக்கி நைட்டு 11:30க்கு மாஸ் இருந்துச்சு, அதாவது சர்ச்சுக்கு போனோம். அதனாலே குலோப் ஜாம் எல்லாமே இப்போவே ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா காலையில் எழுந்திரிச்சு பிரியாணி செஞ்சுட்டா கரெக்டாக இருக்கும். ஒன்ஸ் குலோப் ஜாம் பால்லாம் ரெடி ஆனோடனே அதை எடுத்து எண்ணெயில் போட்டுட்டு சைடில் பாக்குமே கரெக்டாக ரெடியாக வச்சுக்கிட்டோன்னா அது எடுத்து இங்கே போட்டால் கரெக்டாக இருக்கும். 2 அடுப்புலையுமே 2 தான் வச்சுக்கிட்டோம். ஃபைனலி நம்மளோட குலோப் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த பால்ஸ்லாம் ஜீராவை நல்லா உறிஞ்சு எடுக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருக்குமே. அப்புறம் எல்லோரும் சர்ச்சுக்கு போயிருந்தோம். மாதமே முடிஞ்சிடுச்சு. இதுதான் எங்களோட அவுட்ஃபிட். அதுக்கப்புறம் எங்கள் சர்ச்சோட கூடையில் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த வைக்கோல் இந்த தேங்காய் நாரில் தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முன்னாடி ஏசப்பாவே வச்சுருந்தாங்க தொட்டு கும்பிட்றதுக்காக. இப்படி
தான் எங்களோட கிறிஸ்மஸ் நைட் போச்சு. அப்புறம் எல்லோரும் கிளம்பி வந்துட்டோம். இங்கேருந்து எங்கள் பால்கனி பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு, அந்த ட்ரீயும் அந்த ஸ்டாரும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நமக்கு பிடிச்ச பிரியாணி செய்ய ஆரம்பித்தாச்சு. கிறிஸ்மஸ்னாலே ஷேரிங் தானே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 10 பேருக்கு எக்ஸ்ட்ரா வர மாதிரி பண்ணியிருந்தோம், சுற்றி உள்ளவங்களுக்கு கொடுக்குறதுக்காக. எல்லாமே ஓவர் ஆனதுக்கப்புறமா பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக மட்டன் எடுத்து கிரேவி மாதிரியும் பண்ணியிருந்தோம். பிரியாணியோடு சேர்த்து கத்திரிக்காய் பச்சடி, ஆனியன் ரைத்தா, அப்புறமா நம்ம செஞ்ச குலோப் ஜாமுன் ஒரு 3 பீசஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்து பேக் பண்ணியாச்சு. அவ்வளோதான், பேக்கிங் ஓவர் ஆகிடுச்சு. இப்போது ஒரு வீட்டுக்காக போய் இதை கொடுக்க வேண்டியது தான். எல்லாருக்குமே கொடுத்து சாப்பிட்றதுல ரொம்பவே சந்தோஷம். அதுவும் இல்லாமல் அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னதில் ரொம்பவே ஹாப்பி. எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சு நாங்களும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அந்த ஈவினிங்லேயே நாங்கள் பெரம்பூரில் இருக்க சர்ச்சுக்கு போயிருந்தோம். அந்த குடியில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்பவே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரீயை பார்த்திங்கன்னா எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள். அதில் தொங்க விட்ருக்குது எல்லாமே பார்க்க அப்படியே கவர்ச்சியாக அழகாக இருந்துச்சு. பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்படி தான் எங்களோட கிறிஸ்மஸ் போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.